கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எந்திர மனிதனாகிய ரோபோ மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆகிய செயற்கை நுண்ணறிவு, இந்த இரண்டும் சேர்ந்து மிகவும் ஆச்சரியமாக அந்திகிறிஸ்துவின் சிலையாகிய புது கடவுளை எப்படி இப்போதே கொண்டு வந்து விட்டது என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். கேட்டின் மகனாகிய அந்திகிறிஸ்து என்கிற கொடூர சர்வாதிகாரியை அழைப்பதற்கு இந்த உலகம் எல்லா விதத்திலுமே தயாராகிவிட்டது. கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போகும் என்கிற தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி இந்த காலமானது மனித குலத்தின் அழிவின் உச்சத்தில் இருந்து அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அதில் பிரதானமானதுதான் ஏஐ, செயற்கை நுண்ணறிவாகும். இதற்கும் அந்திகிறிஸ்து கொண்டு வரப்போகிற புது கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தையாகும். அதாவது அந்திகிறிஸ்துவின் உருவத்தில் ஒரு சிலை செய்யப்படுகிறது. அந்த சிலை பேசுகிறது. அதை வணங்காதவர்களை அந்த சிலையே கொலை செய்து விடுகிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பே அப்போஸ்தலனாகிய யோவானால் முன்னுரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறிவிட்டது. அதாவது பேசுகிற சிலையை மனிதன் உருவாக்கிவிட்டான். விக்கிரக ஆராதனைகளும் சிலை வழிபாடுகளும் இந்த பூமியில் எப்போதுமே இருக்கிறது. ஆனால் எந்த சிலையும் இதுவரை பேசியது கிடையாது. கண்ணிருந்தும் காணாது, கால் இருந்தும் நடக்காது, வாய் இருந்தும் பேசாது என்று விக்கிரகத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதுதான் உண்மை. இதுவரை எந்த சிலையும் நடந்ததில்லை, பேசியதில்லை, பார்த்ததில்லை. காரணம், அவற்றிற்கு உயிர் இல்லை. ஆனால் உலகத்தின் கடைசி நாட்களில் பாவ மனிதனாகிய அந்திகிறிஸ்துவின் காலத்தில் சிலை பேசும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே இப்போது சிலை பேசுகிறது. சிலைகள் என்பது மண், கல், மரம், உலகங்களால் செய்யப்படுகிறது. ஆனால் தற்காலத்தில் நவீன சிலையாகிய எந்திர மனிதன் சிலிக்கான் என்கிற வேதிப்பொருளால் உருவாக்கப்படுகிறான். அப்படியே ஒரிஜினல் மனிதனை போலவே வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மனித ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மிருகத்தின் சிலை, அதாவது அந்திகிறிஸ்துவின் உருவத்தில் செய்யப்பட போகிற சிலையானது மனித ரோபோதான். உயிரில்லாத சிலை எப்படி பேசும்? உலகம் தோன்றியதிலிருந்து இதுவரை மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த சிலையும் பேசியது இல்லையே. அதனால்தான் சிறிது காலத்திற்கு முன்பு வரை கூட இது எப்படி சாத்தியமாக போகிறது என்றும், அது எப்படி அந்திகிறிஸ்துவின் உருவத்தில் இருக்கிற உயிரற்ற சிலை பேச போகிறது என்றும் எல்லோருமே யோசித்தார்கள். ஆனால் இப்போது நம்முடைய நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாகவே அது நிறைவேறிவிட்டது. சிலைகள், அதாவது ரோபோக்கள் பேசுகிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த சொரூபமானது பேசும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுகிறது. சத்துவம் என்றால் ஒரு பவர், வல்லமை கொடுக்கப்படுகிறது. அந்த சத்துவம், அந்த வல்லமைதான் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவாகிய தொழில்நுட்பமாகும். எந்திர மனிதனாகிய மனித ரோபோவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி மூலம் பேச வைக்கப்படுகிறது. அந்த சிலை பேசும்படி செயற்கையாக ஏஐ மூலமாக வல்லமை கொடுக்கிறார்கள். இப்போது சிலை பேசுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுக்கு உயிராகிய ஆவியாகிய தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். மனிதர்கள் மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள். நமக்குள் இருக்கிற உயிர் என்பது தேவனுடைய ஜீவ சுவாசமாகிய தேவனுடைய ஆவியாகும். அதனால்தான் எந்த மனிதன் இறந்தாலும் அவனுடைய உயிராகிய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது. நமக்குள் இருக்கிற தேவனுடைய உயிராகிய ஆவியினால்தான் நாம் உயிர் உள்ளவர்களாக பேசுகிறோம், நடக்கிறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். இயேசுவை அறியாதவனோ அறிந்தவனோ எல்லா மனிதனுக்குள்ளும் இருப்பது தேவனுடைய ஜீவ சுவாசமாகிய உயிர்தான் அவனை இயக்குகிறது. ஆனால் சாத்தானும் தேவனை போல் தன்னை இமிட்டேட் பண்ணி
செயற்கையாக இந்த கடைசி நாட்களில் செயற்கை மனிதர்களை உண்டாக்கி அவற்றிற்குள் ஏஐ என்கிற தொழில்நுட்பமாகிய செயற்கை ஆவியாகிய சத்துவத்தை புகுத்தி பேச வைக்கிறான். மனிதனை போல் தோற்றமளிக்கும் ரோபோக்கள் சிலிக்கான் என்கிற பொருளால் உருவாக்கப்படுகிறது. சிலிக்கான் என்பது வேறு ஒன்றுமில்லை, மண் தான். மண்ணின் வேதி பெயர் தான் சிலிக்கான் என்பது. எப்போதுமே தன்னை தேவனுக்கு எதிராக தன்னை தேவனாக காண்பிக்கிற சாத்தானானவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கியது, தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கியது போலவே தானும் சிலிக்கான் என்கிற மண் கலவையினால் செயற்கை மனிதனை உருவாக்குகிறான். எனவே ரோபோவையும் ஏஐ சிஸ்டத்தையும் இணைத்து பேசுகிற சிலை உருவாக்கப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் பலவித ரோபோக்கள் உருவாக்கப்பட்டன. இப்போது மனிதர்களை அதிகாரம் செய்து மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணும் இடத்திற்கு ரோபோக்கள் வந்துவிட்டது. ரோபோக்களையும் ஏஐயும் பயன்படுத்தி அதிகமாக பேச வேண்டியது இல்லை. அதாவது இந்த ரெண்டு காரியங்களையும், ரோபோவையும் ஏஐ சிஸ்டத்தையும் பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டியது இல்லை. எல்லோருக்குமே இந்நாட்களில் அவைகளை பற்றி நன்றாக தெரியும். அதிக அளவில் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தவும் செய்கிறோம். மனிதர்கள் இப்போதே ஏஐயின் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார்கள். ஹோட்டலில் பரிமாறுவதிலிருந்து ஆஸ்பத்திரிகளில் ஆபரேஷன் பண்ணும் டாக்டர்கள் வரை ரோபோக்கள் வந்துவிட்டன. தற்போது உலக நாடுகள் தங்கள் இராணுவத்தில் இராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோக்களை கொண்டு வந்து விட்டார்கள். சீனாவில் ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் இராணுவ ரோபோக்களை இராணுவத்தில் புதிதாக சேர்க்கிறார்கள். அநேக நாடுகளில் காவல்துறையில் போலீஸ் அதிகாரிகளுக்கு பதிலாக ரோபோ போலீஸை பயன்படுத்தும் அளவிற்கு ரோபோக்களை கொண்டு வந்து விட்டார்கள். அதாவது மனிதர்களை அதிகாரம் பண்ணும் இடத்திற்கு ரோபோக்கள் வந்துவிட்டன. இராணுவத்தில் இருக்கிற ரோபோக்கள் எதிரி நாட்டு மனிதர்களை கொலை செய்யும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்போதே கொல்லவும் செய்கிறது. ஆள் இல்லாத ட்ரோன்கள் எல்லாமே ஏஐ சிஸ்டம் மூலமாகத்தான் இயங்குகின்றது. மனிதர்கள் ஏஐயின் கண்காணிப்பில் இருந்து தப்பிக்கவே முடியாது. நாம் பயன்படுத்துகிற செல்போனிலிருந்து எல்லா சாதனங்களிலுமே செயற்கை தொழில்நுட்பம் தான் இருக்கிறது. எப்போதும் நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இந்த ரோபோக்கள் எப்படி மனிதர்களை கொலை செய்ய போகிறது என்று பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை, அவன் தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை கனம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களின்படி அந்திகிறிஸ்து தன்னையே தேவனாக காண்பித்து அவனையே தேவனாக எல்லோரும் வணங்கும்படி கட்டளையிட்டு வற்புறுத்துவான். எந்த தேவனையும் அவன் மதிக்க மாட்டானாம். உண்மையான நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பேசி ஜனங்களை ஏமாற்றி தன்னை வணங்க வைப்பான். அதாவது அந்திகிறிஸ்து நம் கர்த்தராகிய இயேசுவை மட்டுமல்ல, இந்த பூமியில் உள்ள மற்ற புறஜாதியாருடைய மதங்களில் இருக்கிற போலியான தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளையும் தள்ளிவிட்டு ஒரு புது மதத்தை கொண்டு வருவான். அந்த புது மதத்தை மட்டுமே உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த புது மதத்தின் கடவுளாக, அதாவது தன்னையே அந்திகிறிஸ்துவையே தேவனாக வணங்கும்படி ஜனங்களுக்கு கட்டளையிடுவான். வணங்காதவர்களை கொலை செய்வான். அது எப்படி என்று பார்ப்போம். அந்திகிறிஸ்துவின் உருவத்தில் கோடிக்கணக்கான ரோபோக்களை உருவாக்கி அந்த ரோபோக்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எல்லா டேட்டாக்களையும் புரோகிராம் பண்ணி பூமியில் உள்ள எல்லா நாடுகளிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் தெருவுக்கு தெரு வைத்து விடுவான். பூமியில் உள்ள எல்லா வழிபாட்டு தலங்களிலும் அந்திகிறிஸ்துவின் ரோபோவாகிய சிலைகளை கொண்டு போய் வைப்பான். அந்திகிறிஸ்துவின் உருவ ரோபோக்கள் சாதாரண மனிதனை காட்டிலும் எத்தனையோ கோடி மடங்கு திறமையானதாகவும் அறிவுள்ளதாகவும் இருக்கும். அந்த அளவிற்கு அதற்குள் டேட்டாக்களை செட் பண்ணி வைத்திருப்பான். அவற்றின் கண்காணிப்பில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, கண்டுபிடித்து விடும். அவை மனிதர்களோடு பேசும். அதை வணங்கி ஆராதிக்க சொல்லி கண்டித்து பேசும். வணங்க மறுப்பவர்களை கொலை செய்யும். அவனை வணங்குகிறவர்களை அடையாளப்படுத்துவதற்காக அவனுடைய முத்திரையை மனிதர்களுக்கு போடுவான். அந்த முத்திரையை போடாதவர்கள்
என்றால் அவனை வணங்காதவர்கள் என்று அர்த்தம். எனவே அந்திகிறிஸ்துவின் முத்திரையை போடாதவர்களை கொலை செய்வான். அவனுடைய முத்திரையை போடாமல் அவனை வணங்காதவர்களை, அந்திகிறிஸ்துவின் ரோபோவாகிய சிலையை வணங்காதவர்களை அந்த ரோபோவே கொலை செய்துவிடும். இதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படி அந்திகிறிஸ்துவின் முத்திரையை போட்டு அவனுடைய சிலையை, அந்திகிறிஸ்துவை வணங்க வேண்டும். முத்திரையை போடாமல் வணங்க மறுத்தால் அந்த ரோபோ கொலை செய்து விடும். பூமி முழுவதிலும் எல்லா இடங்களிலும் அவனுடைய உருவத்தில் உள்ள பேசுகிற, கண்காணிக்கிற ரோபோக்களை வைத்து எல்லோரையும் அவனை வணங்கும்படி செய்வான். அப்போதுதான் ஜெருசலேம் தேவாலயத்திலும் அந்திகிறிஸ்துவின் பேசுகிற ரோபோவாகிய சிலையை கொண்டு போய் வைத்து அந்த ரோபோவை தேவனாக வணங்கும்படி யூதர்களை வற்புறுத்துவான். இதை குறித்து பாழாக்கும் அருவருப்பு என்று பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதர்கள் அந்த சிலையை தேவனாக வணங்க முடியாது என்று எதிர்ப்பதால் தான் யூதர்களோடு தான் பண்ணியிருந்த உடன்படிக்கையை முதல் 3½ வருஷத்தின் இறுதியில் முறித்து கொண்டு யூதர்களை மிக மோசமாக உபத்திரவப்படுத்தி கொலை செய்வான். அப்போதுதான் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள். இப்போதே உலகம் அந்திகிறிஸ்துவை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிவிட்டது. பேசுகிற ரோபோக்கள் மனிதர்களை கண்காணிக்கிற, கண்ட்ரோல் பண்ணுகிற இடத்திற்கு வந்துவிட்டது. எனவே இப்படிப்பட்ட அந்திகிறிஸ்துவின் பேசுகிற ரோபோக்களிடம் அடிவாங்கி சாகாமல் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமென்.